நிச்சயமாக ஜனநாயகத்திற்கு எதிர்க்கட்சிகளுடைய பேச்சுரிமை இருக்குது. எதிர்கருத்துக்களை முன்வைப்பதற்கு இன்னும் அதிக வாய்ப்பு கிடைக்க வேண்டும் இந்த வரக்கூடிய பாராளுமன்றத்திலே என்று நிச்சயமாக நம்பிக்கை தரக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. பல முக்கிய பிரச்சனைகள் இருக்குது, இதெல்லாம் எப்படி எழுப்ப போறீங்க? எப்பொழுதும் எதிர்க்கட்சிகளுடைய கருத்துக்களை, முக்கியமாக திராவிட முன்னேற்ற கழகத்தின் கருத்துக்களை, முதலமைச்சர் அவர்களுடைய கருத்துக்களை தொடர்ந்து நாம் வலியுறுத்தி கொண்டு தான் இருக்கிறோம். ஆனால் சென்ற முறை நினைத்த போது எதிர்க்கட்சி எம்பிக்களை சஸ்பெண்ட் செய்வது போன்ற விஷயங்களை அவ்வளவு சுலபமாக ஆளும் கட்சியால், பாஜகவால் இந்த முறை செய்ய முடியாது என்று நம்புகிறோம். எதிர்க்கட்சிகளின் குரலுக்கு அவர்கள் செவிசாய்த்தே ஆக வேண்டும் என்ற ஒரு நிலை இருக்கும். முக்கியமாக இப்போ நீட் பிரச்சனை நம்ம பல முறை கோரிக்கை வைத்தாலும் எப்போதும் இல்லாத அளவுக்கு இந்த முறை ஊழல் நடந்திருக்கு. நீதிமன்றங்கள் கூட பல வழக்குகள் நோட்டீஸ் கொடுத்துருக்கிறார்கள். இன்னைக்கு கூட ஒரு சிபிஐ விசாரணை வேண்டுங்கிற வழக்கில் நோட்டீஸ் கொடுத்துருக்காங்க. இந்த பிரச்சனையை எப்படி இல்லைங்க, இந்த மாதிரி பல பிரச்சனைகள் இருக்கிறத தனித்தனியாக எடுத்துக்கொண்டு பேசாமல், திராவிட முன்னேற்ற கழகம் தொடர்ந்து நீட் தமிழ்நாட்டிற்கு நீட் தேவையில்லை, அதை தாண்டி சொல்ல வேண்டும் என்றால் நிச்சயமாக நீட் பரீட்சைகள் என்பது ஒரு எலிஜிபிலிட்டி எக்ஸாமே கிடையாது. அது எலிமினேட்டிங் எக்ஸாமினேஷன்னு சொல்கிறாங்க இல்லையா? அதுபோல தான் என்னை கேட்டால் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு இந்த நீட் பரீட்சை என்பது தேவையில்லை. ஆனால் தமிழகத்தை பொறுத்தவரை இதிலிருந்து எங்களுக்கு விலக்களிக்க வேண்டும் என்பது தான் நாம் தொடர்ந்து வலியுறுத்தி கொண்டிருப்பது. அது மட்டும் இல்லாமல் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் சட்டமன்றத்திலேயே ஒரு மசோதாவை நிறைவேற்றி அதை இங்கே அனுப்பியிருக்காங்க. குடியரசுத் தலைவருடைய ஒப்புதலுக்காக அது காத்திருக்கிறது. இன்னும் காக்க வைக்காமல் அதற்கு கையெழுத்திட்டு நம் மாணவர்களை அவர்கள் காப்பாற்ற வேண்டும் என்று கேட்கிறேன். ஒன்றிய கல்வி அமைச்சர் நேற்றுக்கும் இன்னைக்கு கொஸ்டின் எங்கேயுமே லீக் ஆகலை, எந்த முறைகேடும் இல்லைன்னு தொடர்ந்து திரும்ப சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ மல்டிபிள் கொஸ்டின்ஸ்ன்னு கொடுக்குறாங்க. இப்போ பல இடங்களில் சில மாணவர்களுக்கு எளிமையான கேள்விகளும், பல மாணவர்களுக்கு ரொம்ப சிக்கலான கேள்விகளும் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. என்னுடைய தொகுதியான தூத்துக்குடியிலேயே கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான மாணவர்கள் பாதிக்கப்படக்கூடிய அளவில் 2 சென்டர்ஸில் ரொம்ப கடினமான கேள்விகள் தரப்பட்டிருக்கிறது. இதுவே ஒரு நியாயம் இல்லாத ஒரே ஒரு அளவிலே வைத்து மாணவர்களை ஒப்பிடக்கூடிய வாய்ப்பில்லாத ஒரு தேர்வாகத்தான் இந்த மாதிரி விஷயங்களை அதை மாற்றிவிடுகிறது. அது மட்டும் இல்லாமல் கொஸ்டின் பேப்பர்ஸ் லீக் ஆகுது. அந்த பரீட்சைக்கு போகக்கூடிய நிலையிலேயே மாணவர்கள் அவங்கள செக் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பல விதங்களிலே ஒரு பரீட்சை, அதுவும் ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் அப்படின்ற ஒரு புது விஷயத்தை அவங்க எழுதும்போது அதுலேயே பல சிக்கல்கள், அந்த செக் பண்ணும்போது அவங்களுக்கு ஏற்படக்கூடிய மன உளைச்சல், இதெல்லாம் தொடர்ந்து இருந்து கொண்டிருக்கிறது. இந்த பரீட்சையிலே தேர முடியாத பல மாணவர்கள் தங்களுடைய உயிரை மாய்த்து கொள்ளக்கூடிய ஒரு நிலை, பல இடங்களில் இந்த மாதிரி அதிகமாக சென்டர்ஸ் இருக்கக்கூடிய இடங்களில் அவங்களுக்கு இருக்கக்கூடிய மன அழுத்தம், இதையெல்லாம் தாண்டி இந்த மாதிரி கோச்சிங் சென்டர்ஸ்க்கு வாய்ப்புகளும் வசதிகளும் நகர்ப்புறங்களிலும் இருக்கக்கூடிய மாணவர்கள் தான் அதிகமாக போக முடியுது. இது தொடர்ந்து நடக்கும் என்றால் நகர்ப்புறத்தில் இருக்கக்கூடிய வசதி உள்ள வாய்ப்புகள் உள்ள மாணவர்கள் தான் இந்த பரீட்சையிலே தேர முடியும். அவர்களுக்கு தான் மெடிக்கல் சீட்ஸ் கிடைக்கும். அப்போ கிராமப்புறங்களில் இருக்கக்கூடிய மாணவர்கள் தொடர்ந்து அவங்களுக்கு இந்த வாய்ப்புகள் மறுக்கப்பட்டால் இது இன்னொரு விதமான அவங்களுக்கு வாய்ப்புகள் மறுக்கப்படுவது தான். ஜாதி அடிப்படையிலே கல்வி மறுக்கப்பட்ட காலத்தை போல் இதுவும் இருக்கக்கூடியவர்களுக்கான வாய்ப்பு இல்லாமல் ஏழ்மையில் இருக்கக்கூடியவர்களுக்கு அந்த வாய்ப்புகள் மறுக்கப்படுவது அப்படிங்கிற ஒரு நிலை வந்தால் கிராமப்புறங்களில் மருத்துவர்களே இல்லாமல் போய்விடக்கூடிய ஒரு நிலை இருக்கும். உங்களுக்கு தெரியும், தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட இந்தியாவிலேயே அதிகமாக பாப்புலேஷனுக்கு டாக்டர்ஸ் இருக்கக்கூடிய அந்த எண்ணிக்கை அப்படிங்கிறது, அந்த ரேஷோ அதிகமாக இருக்கக்கூடிய, இந்தியன் ஆவரேஜை விட அதிகமாக இருக்கக்கூடிய மாநிலங்கள் தமிழ்நாடு ஒன்று.
அது வந்து கிராமப்புறங்களில் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு வாய்ப்பு கிடைத்து, சின்ன சின்ன ஊர்களில் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு வாய்ப்பு கிடைத்ததால் தான் நம்முடைய முதலமைச்சராக இருந்த தலைவர் கலைஞர் அவர்கள் ஒவ்வொரு மாவட்டத்திலையும் வந்து அரசு மருத்துவக் கல்லூரி உருவாக வேண்டும் என்ற அந்த அடிப்படையிலே உருவாக்கி தந்ததால் தான் இத்தனை சாதாரண சாமானிய குடும்பங்களைச் சேர்ந்த மாணவர்கள் மருத்துவர்களாகக்கூடிய வாய்ப்பு கிடைத்தது. இன்றைக்கி அது எல்லாமே வந்து இந்த நீட் பரீட்சையால் நம்மளுடைய ஹெல்த் சிஸ்டமாக இருக்கட்டும், கிராமப்புறங்களில் வேலை பார்க்கக்கூடிய மருத்துவர்களாக இருக்கட்டும், இந்த எண்ணிக்கை எல்லாமே ஒரு பெரிய குழப்பத்திற்கு வந்திருக்கக்கூடிய ஒரு நிலையை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அதனால் இது மாணவர்களுக்கு எதிரானது மட்டும் இல்லை, மக்களுக்கும் எதிராக இருக்கக்கூடிய பரீட்சைகள் தான் இந்த நீட் பரீட்சைகளை. இதை குறைந்தபட்சம் தமிழகத்தில் இருக்கக்கூடிய அரசு கல்லூரிகளுக்கு வந்து இதிலிருந்து விடுவிக்கப்பட வேண்டும் என்பதுதான் நம்முடைய கோரிக்கை.